ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் 33. திருமணமாகாத பெண்ணுக்கு திருமணத்தை பற்றி கனவு கண்டார்கள் நாத்தனாரும் தம்பி மனைவியும். அவர்களுக்கு தெரியலை, திருமணமான தேனுஷாவின் வாழ்க்கையில் எப்போதுதான் சோகமேகம் சூழ ஆரம்பிக்கிறது. இனி பலத்த காற்று மழை அத்தனையும் அடித்து ஓய்ந்த பின்தான் தெரியும் எத்தனை பாதிப்பு இருக்கும் என்று. பின்னாடி வரப்போவது முன்னாடி தெரிந்தால் யாராலும் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. தேவன்ஷிக்கும் அம்மா ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்தது தெரியும். பிடிவாதமா நான் அலையில் கால் நனைக்க மாட்டேன் என்றுதான், காதல் அலையில் கால் நனைக்க மாட்டேன் என்றுதான் தேவன்ஷி இருந்தாள். அவள் கீழே குனிந்து கூட தன் காலை பார்க்கலை. கடல் அலைகளை தான் பார்த்தபடி இருந்தாள். அந்த வெள்ளை அலையின் அழகு கம்பீரமும் ஆளுமையும் அவளை என்னிடம் வா வா என்று இழுக்கத்தான் செய்தது. ஆனால் அவளால் போக முடியலை. ஆனால் மனம் முழுக்க அந்த அலையில் இறங்கி கால் நனைத்து விளையாடணும் என்ற ஆசைதான். ஆனாலும் கூட பிடிவாதமாகத்தான் இருந்தாள். ஆனால் அவள் மன்னவனோ அப்படி இருக்க விடலை. தினமும் இரவு குறுஞ்செய்தி அனுப்பினான், எமோஜி அனுப்பினான். அவன் சீண்டலில் தன்னை அறியாமல் அவனுக்கு பதில் கொடுப்பதாக நினைத்து இவளே அவனிடம் பல விஷயங்களில் வாய்விட்டு மாட்டிக்கொண்டு விழித்தாள். அந்த நேரம் அவன் சிரிப்பு அவள் காதை அடைத்தது. சத்தம் வராமலே என்ன பண்ணுறது? பாவம், அவளும் என்ன செய்வாள்? அவளோட பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக தான் போட்டா. ஆனால் ஓடி வந்த அலையின் சீற்றம் அவளுடைய பேஸ்மெண்ட்டை, காலுக்கு கீழே இருந்த மண்ணை ஒவ்வொரு தடவையும் அரித்து கொண்டு போய்விட்டதே. அந்த ஆண் அலை பாவம். தேவன்ஷியும் காதல் என்ற கடலில் அவள் அத்தான் என்ற அலையினால் இழுக்கப்பட்டு கீழே விழுந்தாள். அவள் விழுந்தது கூட தெரியாமல் அவனிடம் வீம்புக்காக இன்னும் வாதாடி கொண்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங் என்று சொல்லி கொண்டுதான் இருந்தாள். என்று அவன் கை அணைப்பிலும் இதழ் அணைப்பிலும் இருக்கிறாளோ அன்றுதான் அவளுக்கு அவள் நிலை புரியும். அன்று மேகமூட்டமாக இருந்தது. கிளைமேட் நன்றாக இருந்ததால் தோட்டத்தில் கிடந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து இருந்தாள் தேனுஷா. மதியம் 1 மணி வரை நன்றாக வெயில் போட்டது. பிறகுதான் மெல்ல மெல்ல வெயில் மறைந்து வேக கூட்டம் வானில் பரவி இப்படி ஒரு அழகான மாலை நேரம் வந்தது. இந்த மாதிரி மலை மேகங்கள் சூழ்ந்த குளிர்காற்று வீசும் அந்த ரம்யமான நேரங்களை தேனுஷா எப்போதுமே மிக மிஸ் பண்ண மாட்டாள். அவள் வீட்டில் இப்படி பெரிய தோட்டம் இல்லை. அதனால் இந்த மாதிரி நேரம் மொட்டை மாடிக்கு சென்று விடுவாள். வீசும் குளிர்காற்றும் மழை இல்லாத காற்றின் வாசனையும் குளிர்ச்சியும் அவள் உடலை சிலிர்க்க வைக்க அவள் பார்வையில் ஈர்த்தது அந்த ஒற்றை பூ. என்ன செடி அது என்றே தெரியாத ஒரு செடியில் இருந்த வெள்ளையும் நீலமும் கலந்த அந்த பூ. அந்த ரம்யமான சூழ்நிலையில் மனதை சுண்டி இழுக்க சிமெண்ட் பெஞ்சில் இருந்தவள் ஓடி போய் அந்த பூவை பறிக்க கையை நீட்டினாள். எட்டலை. அது சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஒன்றும் இல்லை. சற்று அடர்ந்த செடியும் இல்லாத மரமும் இல்லாத ஒன்று. அதன் மேல் படர்ந்த கொடியில்தான் இந்த பூ ஒய்யாரமாய் இருந்து தன்னை பார்த்து சிரிப்பது போல் தோன்றியது. அவளுக்கு தெரியலை, அவளோட விதி அந்த பூவின் அழகில் இருந்து அவளை அழைப்பது அவளுக்கு தெரியலை. சட்டென குதித்து அந்த பூவை பறிக்க அதே நேரம் காலில் ஏதோ குத்த ஆ என்று குனிந்து பார்த்தவள் கண்டது ஒரு பாம்பின் வாலைத்தான். ஐயோ அம்மா, அத்தை என்று அவள் அலற. அப்போதுதான் வீட்டிற்குள் இருந்த சௌந்தரமும் பக்கவாட்டில் நின்று பீடி குடித்து கொண்டிருந்த டிரைவரும் அங்கே ஓடி வர, அத்தை, பாம்பு என கடிச்சிருச்சு என்றாள். சௌந்தரம் அப்படியே அதிர்ந்து நிற்க டிரைவர் ஓடிப்போய் ஒரு சின்ன கயிற்றை எடுத்து வந்து அவள் முழங்காலுக்கு மேல் இறுக கட்டிவிட்டு நிமிர்வதற்குள் சௌந்தரம் கத்தியை கொண்டு வர அந்த கடித்த இடத்தை பார்த்து கீறிவிட்டு, பயப்படாதீங்கம்மா என்றவர் காரில் அவளை தூக்கி போட்டுக்கொண்டு பறந்தார். கூடவே சௌந்தரம், தேனு, அழுகாத, பயப்படாத,
விஷப்பாம்பாக இருக்காது, சுத்தமான தோட்டம் நம்மளோடது, அதனால் விஷப்பாம்பாக இருக்காது, பயப்படாதே என்று மருமகளை சமாதானப்படுத்தி கொண்டு வர டிரைவர் மருத்துவமனையில் வந்து அவளை ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் சேர்த்துட்டு சொன்னார். குருபரன் வீட்டு மருமகள் என்றதும் அந்த கொட்டும் மலையிலும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அனைவருமே ஓடி வந்தார்கள். மருமகளுக்கு சிகிச்சை ஆரம்பமானவுடன் தான் கணவருக்கு அழைத்து விஷயத்தை சொன்னார் சௌந்தரம். டிரைவர் சரவணனுக்கு சொல்ல, சரவணன் சஸ்திக்கு ஃபோன் அடித்து சொல்ல, என்னடா இது, 1 மாதம் சற்று நல்லா இருந்தது, அதுக்குள்ளே இப்படியா என்றவன் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட டிக்கெட் கிடைக்கலை. நல்ல வேளை, அவன் எப்பவும் ஒரே ஏஜென்சியில் டிக்கெட் போடுவதால் யாரோ ஒருத்தரிடம் நிலைமையை சொல்லி அவருடைய டிக்கெட்டில்தான் பறந்து வந்தான். இவளை காரில் வீட்டில் ஏற்றும் போதே நல்ல மழை, மேலும் மழை இப்போது பெய்து கொண்டு இருந்தது. குருபரன் சரவணன் பதறி ஓடி வந்தார்கள். யார் மூலமாகவோ விஷயம் கேள்விப்பட்ட இந்திராவின் கணவர் மனைவியிடம் சொல்ல அவரும் ஓடி வந்தார், அக்கா மச்சானுடன். இப்படி மொத்த குடும்பமும் மருத்துவமனையில் இருக்க சரவணன் அவங்க அம்மா அப்பாவிற்கு சொல்லணும் ஐயா என்றான். சொல்லு என்றார். வெறும் கையாட்டல் மட்டும்தான். அவங்க என்னதான் நேரம் சரியில்லை, பிரச்சனை வரும் என்றாலும் இப்படி அடுத்தடுத்து வருமா? அதுவும் இப்ப என் மருமகள் உயிர் பிழைப்பாளா என்ற பயம் வேறு வந்தது. கடித்த பாம்பு விஷம் உள்ளதுதான் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். அதற்கான விஷமுறிவு ஊசி போட்டார்கள். அவள் அருகிலேயே 2 டாக்டர் இருந்து, பயப்படாதம்மா, ஒன்றும் இல்லை, ஓலப்பாம்பு, விஷமே இல்லாத பாம்பு தான், சும்மா ஒரு செக்கப்பிற்காகத்தான் இன்று இரவு முழுவதும் பார்த்துவிட்டு அனுப்பிவிடுவோம் என்று தைரியம் சொன்னார். தேனுவும் அதை உண்மை என்று நம்பி சற்று தைரியமாகத்தான் இருந்தாள். வெளியே குருபரனிடம் உண்மையை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவள் பயப்படக்கூடாது என்று அவளிடம் இப்படி சொன்னார்கள். குருபரன் சரவணன் மட்டும் வந்து அவளுக்கு தைரியம் சொன்னார்கள். ஏனென்றால் பாம்பு கடித்தவர்களில் பல பேர் இறக்க காரணமே பயம்தான். அந்த பயத்திலேயே அந்த விஷம் அதிக வேலை சக்தி உள்ளதாக போய்விடுகிறது. நம்முடைய நம்பிக்கை தைரியம் இருந்தால் மூளை சரியாக வேலை செய்யும், அதன் கட்டளையும் சரியாக இருக்கும். அப்படித்தான் இதயமும். பாம்பு கடித்தவர்கள் ரொம்ப நடக்கவோ ஓடவோ கூடாது. அதிக அலைச்சல் இல்லாமல் உடனே மருத்துவம் பார்த்தால் பிழைத்து கொள்வார்கள். குருபரனும் தான் என்ன செய்வான்? மகன் மருமகள் இருவரையும் தன் உள்ளங்கையில் வைத்து பொத்தி கொள்ளத்தான் ஆசை. ஆனால் முடியாதே. இதோ வீட்டு தோட்டத்தில் இருந்தவளை பாம்பு தேடி வந்து கடித்திருக்கு. அவர் வீட்டுக்கு வந்து போகும் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அந்த தோட்டத்தை எவ்வளவு கவனமாக பராமரிக்கிறார்கள் என்று. அப்படிப்பட்ட தோட்டத்தில், அதுவும் சிமெண்ட் நடைபாதையில் நின்றபடி தான் குதித்து பூ பறித்து இருக்கிறாள். எப்படி கொத்தியது என்றே தெரியலை. விதி விரட்டுகிறது என்று மட்டும் நன்றாக தெரிகிறது. சௌந்தரம் ரொம்ப அழுது புலம்பினார். குருபரன் மனைவியை அதட்டி அடக்கினார். டாக்டர், எந்த மருந்து வேண்டுமானாலும் கேளுங்க, உடனே வாங்கி தருகிறோம். என் மருமகள், என் வீட்டு குலவிளக்கை காப்பாற்றி கொடுங்க என்றார் குருபரன் அந்த டாக்டரிடம். சரவணன் அந்த இரவு நேரத்தில் தேனுஷாவின் அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவ்வளவுதான். கணவனும் மனைவியும் அந்த நேரத்தில் வாடகைக்காரை எடுத்துக்கொண்டு மதுரை நோக்கி வந்தார்கள். இரவு 11 மணிக்கு நாகராஜன் வரும் முன்பே 8 மணிக்கே இளவரசியும் அவங்க வீட்டுக்காரரும் பறந்து வந்து விட்டார்கள். அவர்களிடமும் உண்மை நிலையை சொல்லிவிட்டு, தேனுஷா பயந்து அழுவாள், பிழைப்பது கஷ்டம், அவ தைரியமாக இருந்தால் தான் நல்லது என்று டாக்டர்கள் சொன்னதாக சொல்லவும், அவங்க 2 பேரும் சென்று பார்த்துவிட்டு, அட ஓலப்பாம்புதாம்மா, தைரியமாக இரு, அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க என்றார்கள். 11 மணிக்கு நாகராஜன் வந்தபோதே சஸ்தியும் வந்துவிட்டான். அதுவரை அழுகையை கணவருக்காக அடக்கி கொண்டு இருந்த சௌந்தரம் மகனை கண்டதும் வெடித்து அழுதார். குருபரன் இப்ப மனைவியை நினைத்துத்தான் பயந்தார். இனி இவளை இங்கே விட்டு வைக்கக்கூடாது என்று, சரவணா, இவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா என்றார். இல்லைங்க, நான் இனி அழுக மாட்டேன் என்று சௌந்தரம் சொல்ல, சரவணா என்று குருபரன் அழுத்தமாக, வாங்கம்மா, நம்ம தேனம்மா சரியாகி வந்து விடுவாங்க என்ற சரவணன் முன்னே நடக்க அழுதபடியே சௌந்தரம் காரில் போய் ஏறினார். அதுவரை அழுதபடி நின்ற நறுமுகை நாகராஜன் கிட்ட இளவரசி உண்மை நிலையையும் சொல்ல, அதே சமயம் அவளிடம் பொய் சொல்லி இருப்பதையும் சொல்லி உள்ளே அனுப்பினார்கள். அம்மா சென்றபின் உள்ளே சென்ற சஸ்தி அவள் அருகே போய் அமர்ந்தவன், நீ ஹலோ சொல்ல ஓலப்பாம்பு தான் கிடைச்சதா
பெருசாக வேறு பாம்பு எதுவும் கிடைக்கலையா? பாரேன், உன் மாமனார் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாருன்னு அந்த பாம்புக்கு கடுப்பு. அதனால தான் சுத்தமாக இருக்கிற நம்ம தோட்டத்துக்குள்ளே புகுந்து உன்னை பார்க்க வந்திருக்கு என்றான். இப்போதுதான் சற்று நிம்மதி வந்தது தேனுஷாவிற்கு. அன்று போலீஸ் ஸ்டேஷனில் அறைந்த மாதிரி அறையப் போகிறார் என்று அவனை பார்த்த நொடி அவள் பயப்பட, அவள் இதய துடிப்பு அதிகரிக்க, பக்கத்திலேயே இருந்த டாக்டர் அவனை பார்க்க, அவளை இப்படி பேசவும் தான் அவள் நிம்மதி ஆனாள். இரத்த அழுத்தம் குறைந்தது. அதே நேரம் நறுமுகை நாகராஜன் உள்ளே போய் பார்க்க, நறுமுகைக்கு தான் கட்டுப்பாட்டை மீறி கண்ணீர் வந்துவிட்டது. உடனே சஸ்தி, பாரு, பாம்பை கூட நீ விட்டு வைக்காம மிரட்டின, நீ பாம்பை கூட விட்டு வைக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிட்ட, அதுதான் உன் அம்மாவுக்கு வருத்தம் என்றான். நாகராஜன் மனைவியை, அவன் நல்லா இருக்கா, நீ ஏன் இப்படி அழுகிற என்று அதட்ட, அதன் பின் தான் சுதாரித்தார். சற்று நேரம் அவர் மகளுடன் இருக்க நாகராஜன் வெளியே வந்துவிட்டார். சஸ்தி அங்கேயே தான் இருந்தான். நறுமுகை அங்கே மகள் முன்னால் அருகே இருக்க முடியலை. அழுகாமல், பயம், அதை வாய்விட்டு கூட சொல்ல முடியலை. மருமகன் வேறு மகளின் அருகே கைப்பிடித்து கொண்டு இருக்க வெளியே வந்துவிட்டார். அக்காவை கட்டி கொண்டு அழுது கரைந்த பின் தான் ஓரளவு நிம்மதியானது. அதிலும் இன்னும் டாக்டர் எந்த உறுதியுமே சொல்லவில்லை. குருபரன் அங்கே அந்த டாக்டர் இருந்தார். மதுரை ஜிஹெச்சில் உள்ள இந்த மாதிரி பாம்பு கடித்தவர்களுக்கு வைத்தியம் பார்க்கும் பெரிய டாக்டரே இங்கே வந்திருந்தார். குருபரன் வரவழைத்து இருந்தார். மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையின் சீஃப் டாக்டரும் 2 பேர் வந்து பார்த்தார்கள். கடித்த பாம்பின் விஷத்தை முறிக்க மருந்து கொடுத்தாச்சு. சின்ன வயதுதான், ஆனால் குறிப்பிட்ட நேரம் வரை எதுவுமே உறுதி சொல்ல முடியாது. ஆனாலும் சில விஷயங்கள் டாக்டரை பண்ண சொன்னேன், அவரும் செய்கிறார். முடிவு நல்லதாக இருக்கும் என்று நம்புவோம் என்று சொல்லி கிளம்பினார். மழை தூறலாக பெய்து கொண்டுதான் இருந்தது. அந்த அறையில் அமைதியாக இருந்தது. இரவு 12 மணி. டாக்டர் மெல்ல, இதோ பாருமா, இதோ பாரு என்று கன்னத்தில் தட்ட பார்த்த சஸ்தி, என்னாச்சு டாக்டர் என்று பதற, இவங்க தூங்கக்கூடாது, அது இவங்களுக்கு நல்லது இல்லை என்றார். சஸ்தி மனைவியின் கன்னத்தில் பலாரென விட்டான் ஒரு அறை.